இப்பவே தொண்டெல்லாம் நல்லா வலிக்குது. எனக்கு இருமல் வந்தா நான் உடனே டாக்டர் கிட்ட போவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உடனே கை வச்சு இருமிடுவேன் மேடம். இதுக்கு போய் டாக்டர் வரைக்கும் போவாங்களா? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமனமா பஸ்ல வந்துட்டு இருந்தானா கண்டக்டர் வந்து டிக்கெட்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் முன்னாடி எடுப்பாங்க சார்னே. அங்கே யாரும் எடுக்கலையே அப்படின்னாரு. அப்ப பின்னாடி எடுப்பாங்க அப்படின்னேன். அவங்களும் எடுக்கலையேன்னாரு. அப்ப நான் மட்டும் இழிச்சவாயனா நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும்? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தம நீங்க வாங்க சார், மருந்து எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கொஞ்சம் படிச்சுங்க. ஓகே. முதல்ல இந்த மாதிரி ஐ டிராப்ஸ் எடுத்து கண்ணுல விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தொடச்சிடணும். ஓகேவா? ஓ இவ்வளவுதானா? நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். கண்ணு தர. ஆண்டி உங்களையும் அக்கான்னு கூப்பிட்டேன். ஆமா, நேத்து உன்னை பிரின்சிபல் எதுக்காக திட்டினாரு? ஓ அதுவா? பிரின்சிபல் நாயை காணும்னு விளம்பரம் கொடுறான்னு சொன்னாரு. நான் பிரின்சிபல் நாயை காணும்னு விளம்பரம் கொடுத்துட்டேன் மேடம். நான் வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? வாங்க. என்ன எழுதிட்டு இருக்க? சரித்திரம். எதுக்கு இந்த ஷாக்கு? வயசான உங்களோட கதையை தான் உங்க முகத்துல இருக்கிற மாதிரி சுருக்கமா எழுதுறேன். கேப்ல வாய் விட்டு கேப் இல்லாம அடி வாங்கியிருப்பேன். என்ன ஷின்சன், நீ எக்ஸாம்ல எழுதின ஸ்டோரியில உப்பு சப்பு எதுவுமே இல்ல? நான் உங்களை படிக்க தானே சொன்னேன். உங்களே அதெல்லாம் நக்கி பார்க்க சொன்னது. என்னது பீச்சா? அங்க போய் யாராவது ஒரு அக்காவை பார்த்து அக்கா நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்பேன். அவங்க உடனே நான் சைத்தாமால இருந்து வரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க என்கிட்ட நீங்க இருந்து வரடா புஜ்ஜி குட்டின்னு கேட்பாங்க. நானும் சைத்தாமால இருந்து தான் வரேன்னு சொல்லுவேனா.